வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். விஜயை நாங்கள் அடித்தால் கூட கேட்க ஆள் இல்லை, கரூரில் போட்டியிட்டால் அதிர்ச்சி தரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 40 பேரின் குடும்பத்தினரை விஜய் சந்தித்து ஆறுதல் கூறினார். 8 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பின் போது பாதிக்கப்பட்டவர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுடன் அவர்களின் குடும்ப பொறுப்பை ஏற்பதாகவும் உறுதியளிச்சிருக்காரு. தவிக தலைவர் விஜய் கரூரில் பரப்புரை மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவத்திற்கு விஜய் தாமதமான வருகையே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மற்றும் அதன் கட்சி கூட்டணிகளும் ஆரம்பத்திலிருந்தே குற்றச்சாட்டி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகளான அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அரசு மற்றும் காவல்துறை, உளவுத்துறையின் அலட்சியமே காரணம் என்று இதில் பெரும் சதி இருப்பதாகவும் திமுகவுக்கு எதிராகவும் விஜய்க்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இபிஎஸ், ஓபிஎஸ், அன்புமணி, நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் விஜய் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்திக்காததை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளும் கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினர் சொன்னபடியே அவரவர் வங்கி கணக்கில் ரூபாய் 20 லட்சம் வரவு வைக்கப்பட்டுச்சு. ஆனால் நேரில் சென்று ஆறுதல் கூறவில்லை என விமர்சனங்கள் எழுந்து வந்துட்டு இருந்தது. இதனை அடுத்து தான் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவரை 7 ஆம்னி பேருந்துகள் மூலம் அழைத்து செல்லப்பட்டு விடுதியில் தங்க வைக்கப்பட்டாங்க. இதனை அடுத்து தவிக தலைவர் விஜய் விடுதிக்கு வந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அனைவரும் பேருந்துகள் மூலம் கரூர் வந்தடைஞ்சாங்க. இது குறித்து கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கூறுகையில், விஜய் நாங்கள் உள்ளே நுழைந்ததும் முதலில் மாமல்லபுரத்திற்கு வரவழைத்ததற்கு என்னை மன்னியுங்கள் என்றார். அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்தில் இறந்தவர் யார், எங்கள் குடும்ப பின்னணி என்ன என கேட்டார். இறந்தவர்களின் புகைப்படத்தை பார்த்ததும் கண்ணீர் விட்டார். ஈடு செய்ய முடியாத இழப்பு, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்வதே என்று தெரியவில்லை என்றார். குழந்தைகளை இழந்த பெற்றோர் காலில் விழுந்து அழுதார். அவரை தூக்க முயன்றும் அவர் எழவே இல்லை. நாங்கள் கூட தெம்பாக தான் இருந்தோம், அவர் மனமுடைந்து போயிருக்காரு. அவர் சந்திக்கும் போது பாதுகாவலரோ செல்போனு வீடியோ எதுவுமே கிடையாது. அவர் அறையில யாருமே இல்லை. அவர் அடித்தால் கூட கேட்க ஆள் இல்லாத அளவுக்கு தனியாக தான் இருந்தார். எங்கள் குடும்பத்தில் இருந்து மட்டும் 8 பேர் போனோம். 8 பேரின் காலிலும் விழுந்தோம். குடும்ப செலவுகளை பார்த்துக் கொள்வதாகவும் படிப்பு, மருத்துவம் உள்ளிட்டவைகளையும் தானே பார்த்துக் கொள்வதாகவும் விஜய் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த இழப்பை என்னால் ஈடு செய்ய முடியாதுதான். ஆனால் உங்களுக்கு மகனாக, அண்ணனாக, தம்பியாக, உங்கள் குழந்தைக்கு தாய்மகன்மானா இருந்து உங்களை பார்த்து கொள்வேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமாறு கூறியிருக்காரு. மேலும் உங்களுக்கு உதவிகள் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம கேளுங்க, எந்த உதவியா இருந்தாலும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்று கூறிய போதும் குழந்தைகள் உங்களை காண வேண்டும் என்ற ஆசையால் அழைத்து வந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி அவரிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்டோம். அவர் கண்டிப்பா ஒவ்வொருத்தர் வீட்டிற்கும் வருவதா சொல்லியிருக்காரு. கரூர்ல விஜய் போட்டியிட்டால் வெற்றி பெற செய்வோம் என பெண்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், ஏகப்பட்ட குழப்பத்தில் விஜய் இருக்காருன்னு சொல்றாங்க. நிர்வாகிகளை வைத்து நிர்வாக கூலி எதற்காக? கரூர் கூட்ட நெரிசல் சம்பளத்தில் மரணத்துக்கு பிறகும் நடிகரும் தமிழக கட்சி கழகத்தின் தலைவருமான விஜய் மிகுந்த குழப்பத்தில் இருப்பதாக கூறப்படுது. கட்சியை நிர்வாகம் செய்ய பொதுச் செயலாளர், பொருளாளர், மாவட்ட செயலாளர்கள் இருக்கும் நிலையில அவர்களை வச்சு மீண்டும் ஒரு நிர்வாக குழுவை ஏன் உருவாக்கினார் என கேள்வி எழுப்புறாங்க அரசியல் பார்வையாளர்கள். மேலும் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயின் பல செயல்களில் தடுமாற்றம் தெரிவதாகவும் சொல்றாங்க. கடந்த ஆண்டு கட்சியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த விஜய் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளை கடந்து முழுமையான அரசியல் கட்சியாக தமிழக கட்சி கழகத்தை உருவாக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதுவரை மாவட்ட செயலாளர்கள் நியமனம் மட்டுமே நடைபெற்றிருக்கும் நிலையில மாநகர், நகர், ஒன்றியம், கிளை கழக நிர்வாகிகள் யாரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல. 60,000 பேர் கொண்ட பூத் கமிட்டி நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினாலும் மாவட்ட செயலாளர்கள் விஜயை ஏமாற்றி இருக்கின்றனர் என்று குற்றம் சாட்டப்படுது. அதற்கு காரணமும் உண்டு. ஏற்கனவே சொன்னது போல மாநகர், நகர், ஒன்றிய கிளை அளவிலான நிர்வாகிகள் நியமனம் செய்யப்படாதனால பூத் கமிட்டி ஏஜென்ட்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு விஜயின் செயல்பாடுகளில் பெருத்த குழப்பம் நிலவுகிறதாகவும், தூத்துக்குடி மரணம், அனிதா தற்கொலை சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கு நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளில் சென்றார் விஜய். ஆனால் கரூர் நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. டிஜிபியிடம் அனுமதி கோரப்பட்ட நிலையில் அவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பினாளரை அணுகுமாறு அறிவித்தாங்க. ஆனால் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் இதுவரை அனுமதி கேட்டு மனு கொடுக்கவில்லை என்று சொல்லப்படுது. இதற்கிடையே கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள் என கூறி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மகாபலிபுரத்துக்கு வரவழைத்து ஆறுதல் கூறினார் விஜய். இது பலத்த விமர்சனங்களை பெற்று வருது. இப்படியாக செப்டம்பர் 27ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரை வீடியோ வெளியிட்டது.
இரங்கல் தெரிவித்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க. நிதி உதவியும் வழங்கியது, வீடியோ காலில் பேசியதுன்னு விஜயின் செயல்கள் அனைத்தும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. கரூர்ல மக்களை சந்திக்க அடுத்த நாளே திமுக அரசை கண்டித்து அறிக்கை விட்டிருந்தார் விஜய். அடுத்த சில மணி நேரங்களில் கட்சிக்கு புதிய நிர்வாக குழு நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருந்தார். இதில் புஸ்லி ஆனந்த், ஆதவர்ஜனா, ராஜ்மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இடம்பெற்றுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கும் மாவட்ட செயலர்களும் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. இதை வைத்துதான் விஜய் மீது விமர்சனம் எழுந்திருக்கிறது. பொதுவாக ஒரு கட்சியை நிர்வாகம் செய்வதற்கான பின்தான் தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் இடம்பெற்றிருப்பார்கள். ஆனால் அந்த நிர்வாகிகளை கொண்டே கட்சி நிர்வாகிக்க நிர்வாக குழு என்பது விஜயின் குழப்பமான மனநிலையை வெளிப்படுத்துவதாக கூறுறாங்க. மேலும் பிரச்சாரத்தை ஆரம்பித்த சில வாரங்களிலேயே அதனை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார் விஜய். அவரது அடுத்த கட்ட பயணம் என்ன, எப்போது பிரச்சாரம் தொடங்கும், இதையெல்லாம் ஒருங்கிணைக்க போவது யார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதுக்கு ரொம்ப தவறா இருக்குன்னு சேரன் அப்போ சொன்னாரே, இப்போ விஜய் சரியாகவே செய்திருக்காருன்னு சொல்றாரு. அடடா, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கரூர் உயிரிழந்தவர்கள் என்ற குடும்பங்களை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட 7 ஆம்னி பேருந்துகள் மூலம் அழைத்து செல்லப்பட்டு மகாபலிபுரம் விடுதியில் தங்க வைக்கிற நிலையில் அவர்களை தாவேக தலைவர் விஜய் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் கூறினார். இந்த நிகழ்வானது அரசியல் களத்தில் விவாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்து டைரக்டர் சேரன் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஆரம்ப காலங்களில் அவ்வளவாக அரசியல் பேசாத இயக்குனர் சேரன் பிறகு மெல்ல மெல்ல அரசியல் கருத்துக்களை பதிவிட துவங்கிட்டார். கடந்த 2019 தேர்தலின் போது சேரன் பதிவிட்டிருந்த ட்வீட் ஒன்று இணையதளத்தில் பேசும்போலானது. மக்களின் உணர்ச்சிகளை தூண்டி பொதுப்படையை செய்து வாக்கு சேகரிப்பதும் ஒரு வகையில் தவறான அணுகுமுறைதான். பேச்சிலும் கவர்ச்சியிலும் மயங்கிதான் 50 வருடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டைரக்டர் சேரன் அவர்கள் நிதானமாக ஒவ்வொரு தலைவரின் உரை இருக்கும் பிரச்சனைகள், அவர்கள் எடுத்து வைக்கும் தீர்வு என அலசுங்கள். அதுவே சரியான மாற்றம் காண வழி. வசிக்கும் இடத்தை விட்டு வேறு இடங்களில் போட்டியிடும் வேட்பாளர்களை முதலில் போட்டியிடும் தொகுதிக்கு வந்து வசிக்க சொல்லுங்கள். மக்களின் பிரச்சனைகளை உடனடியாக பார்க்க தீர்க்க மக்கள் இலகுவாக அணுக வசதியாக இருக்கும். மக்களோடு வாழாத வேட்பாளர்களுக்கு அந்த தொகுதி பிரச்சனை வெறும் செய்திதானே என்று சேரன் தெரிவித்திருந்தது நினைவிருக்கலாம். ரொம்ப தவறா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போது கூட விஜய் அரசியல் குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை கூறி வந்துட்டு இருக்காரு. கரூர் சம்பவம் நடந்தது, உயிரிழந்தவர்கள் குடும்பங்களை கூட வர வச்சுதான் ஆறுதல் சொல்வீங்களா சார், ரொம்ப தவறா இருக்கு ஆக்டர் விஜய்னு சொல்லியிருக்காரு. நேர்ல ஒவ்வொரு வீட்டுக்கு போறதுதான் மரியாதை. அப்போதுதான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் களங்கம் விலகும். அது ஒரு முடியாதுன்னா எதுக்குமே உங்களால மக்களோட நிற்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. சேரனின் இந்த கருத்து அப்போது இணையதளத்தில் விவாதத்தை எழுப்பியிருந்தது. இது நடைமுறை சாத்தியமா, விஜய் எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா போக முடியும், கூட்டம் சேராதா என்று ஒரு நெட்டிசன் கேட்டிருந்தார். அதற்கு சேரன், ஒரு தலைவன் எப்பவும் என் பக்கத்துல வந்து எனக்காக நிப்பான், நம்பிக்கை உருவாகணும், முடியலன்னா உருவாக்கணும், அதை வளர்த்துக்கணும். ரசிகர் மன்றம் இருக்கிறவங்க வர யாரும் கேட்கல, எங்களை எப்ப ஆளணும்னு வரீங்களோ அப்போதான் இந்த கேள்வி, நல்லது சொல்ல கூட இருங்க, தவறா சொல்லி ஏத்திட வேண்டாம் என்று நறுக்கென பதிலளிச்சிருந்தாரு. உலகத்துல எங்காச்சும் இப்படி நடக்குமா? ஆனா கல்லூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை மகாபலிபுரம் ரிசார்ட்டுக்கே நேற்று முன்தினம் வர வச்சு ஆறுதல் சொல்லியிருந்தார் விஜய். அவர்களிடம் விஜய் மன்னிப்பு கூறியிருந்தார். கதறி கண்விட்டு எழுதியிருக்கிறார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து தரத்துக்கு ரெடியா இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. சாவு வீட்டுக்காரர்களை தேடி சென்று ஆறுதல் சொல்லாமல் அவர்களை வரவழைத்து ஆறுதல் சொல்வது உலகத்தில் எங்காச்சும் நடக்குமா என்ற விமர்சனங்கள் கடந்த 2 நாட்களாகவே எழுந்து வந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் விஜயின் இந்த நகர்வு தொடர்பாக மீண்டும் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் டைரக்டர் சேரன். தன்னுடைய பதிவுல, நான் கரூர் சென்றிருக்க வேண்டும் என வலியுறுத்தியவன் தான். ஆனா அனைவரின் கருத்துக்களையும் மீறி அவர்களை அழைத்து வந்து அவர்களோடு அமர்ந்து எந்த இடைஞ்சலும் கவனச்சிதறலும் இல்லாம துயரத்திற்கு நிம்மதியான ஆறுதல் வார்த்தைகளாகவும் நம்பிக்கையாகவும் கொடுத்திருக்கும் விஜய் அவர்களை பாராட்டுகிறேன். கரூர் சென்றிருந்தால் கூட இத்தனை நெருக்கத்துல மனம் விட்டு பேசி அமைதி கண்டிருப்பார்களா என்றது சந்தேகம்தான். நீங்கள் செய்ய நினைத்ததை சரியாக செய்தீர்கள். இனி இதை இந்த உலகம் முற்று கவனிக்கும். நீங்கள் உருவாக்கும் குழு என்றும் தவறிவிட்டு விடக்கூடாது. அதில்தான் உங்கள் அரசியல் வளர்ச்சி இருக்கு. உங்கள் தொண்டர்களை ஒழுங்கு செய்யுங்கள், கட்டமைப்பை வலுப்படுத்துங்கள். எல்லாம் இதுவரை உங்களை ரசித்தவர்கள் இனி அவர்களை சமூக பாதுகாவலர்களாக மாற்றும் கடமை உங்களோடது. உங்கள் கையசைவுக்கும் கண்ணசைவுக்கும் கட்டுப்படுத்த தயார் செய்யுங்கள். நடந்த நிகழ்வும் அதன் கரைகளும் முற்றுமாக அகற்றப்படவில்லை. அவையெல்லாம் மாறுவது என்பது தொடர்ந்து உங்கள் கட்சி தொண்டர்கள் நடத்தையில தான் இருக்கு. மக்களுடன் இறங்கி பழகி இலகுவாகுங்கள். உங்கள் இலக்கு 2026 ஆக அல்லாமல் 2031 ஆக குறிவைத்து களமாடுங்கள். முடியும் என்று நம்பிக்கை ஊட்டியிருக்கிறார் டைரக்டர் சேரன் அவர்கள். இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.